ஸோ என்னுடைய பாயிண்ட் இன்னைக்கு கபருதீன் தான் கரெக்ட். இந்த கான்வர்சேஷன் வித் அரோரா அது கரெக்டா தான் எடுத்து வச்சா. நீ சும்மா துஷார வேணா அவரை வேணா நீ நம்பலாம், விஜய் சேதுபதி சார் வேணா நீ என்ன வேணா சொல்லி பண்ணிக்கோ. ஆனா என்கிட்ட இந்த கதை விடாத. நீ வந்து துஷாரை காலி பண்ணது நீதான், பார்வதியை என் கூட சேர்ந்து வெறுப்பேத்தலான்னு சொன்னது நீதான், உன் கூட சேர்ந்து கூத்தடிச்சதும் நான் தான் அப்படின்னு அவன் ஜெனியூனா இதையும் ஒத்துக்கிட்டு அதையும் ஒத்துக்கிட்டு பண்ணான். ஆனா ஷாக்கு பார்வதிக்கு தான். அப்போ என்ன வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணியா கமருதீன் அப்படின்ற மாதிரி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்னம்மா நீ ஒரு நேரம் நீ அவனை செஞ்சன்ற, அதை நீ வாக்குமூலம் கொடுக்குற, ஒரு நேரம் இவன் உன்னையும் செஞ்சன்றான், அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். ஆக மொத்தம் 2 பேரும் செஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஒரு மொமெண்டம் இருக்குல்ல, அதை கேரி ஃபார்வர்ட் பண்றதான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா. ரைட். யா. சோ இது நடந்த உடனே இவர் ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டாரு சார். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். கமருதீனை வந்துட்டு நேத்தும் நம்ம இதை அட்ரஸ் பண்ணியிருந்தோம், இன்னைக்கும் அட்ரஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப கிளியரா ஒண்ணு டிசைட் பண்ணிட்டாங்க. அதாவது கமருதீனை அவருக்கு கிளாப்ஸ் வர மூமெண்ட்ஸ், கமருதீன் பேசும்போது அவருக்கு மாசான மூமெண்ட்ஸ் அதெல்லாம் காட்டணும்னு. இதுக்கு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பார்வதி டோட்டலா ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னைக்கும் பார்வதி வந்து வெறுப்பா இருக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பார்வதி எந்திரிக்கும் போது கைத்தட்டல் வந்துதான்னு தெரியல, ஏன்னா வந்ததை காட்டல. பட் கமருதீனை காமிக்கும் போது கைத்தட்டுறது, கமருதீன் பேசினா கைத்தட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த 2 நாள் நம்மளுக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்களே. இது மூலியமா சேனல் என்ன ட்ரை பண்ணுது? கமருதீனை மேல தூக்கிட்டு பார்வதி கீழே இறக்கணும்னு ட்ரை பண்ணுதா? பார்வதிய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு பிராண்ட் பண்ணுது. இப்ப பார்வதி மட்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ன்ற பிராண்டிங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மத்தவங்களை வந்து ப்ரொவோக் பண்ணி கேம் வந்து 1 பாயிண்டட் லீட்ல போயிடக்கூடாது அப்படின்றதுல. ஏன்னா வினோத் பார்வதி தான் இப்போதைக்கு ஷோவை லீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா லீட் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு எவிக்ஷன்ல வீட்டோட 90% ஆஃப் த தாட் ப்ராசஸ் யார் இருக்கணும் யார் இருக்க வேணான்றத ஒரு குரூப்பிசம் கிளாரிட்டியா இருந்தா, கனி இருக்கணும் சாண்ட்ரா வேணாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த குரூப்ல டபால்னு ஒரு நீ அது சரி நம்ம அடுத்தது பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு எவிக்ஷன் போயிடலாமா? ஏன்னா ஆர்டரா போயிடலாம். இந்த பாயிண்ட் அதாவது யார் இருக்கணும் யார் இருக்க வேணாம், அடுத்தது எவிக்ஷன், அதுக்கு அடுத்தது அதான் அதை முடிச்சுட்டு எவிக்ஷனை முடிச்சுட்டு அந்த கடைசி ஃபைட்டுக்கு வந்துருவோம். சரியா? அப்புறம் கமெண்ட் செக்ஷன் போயிடலாம். சரியா? சோ இப்போ வந்து கமருதீன் டு அரோரால என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என் வியூ படி கமருதீன் இஸ் ஃபேர் அண்ட் கமருதீன்ஸ் பாயிண்ட் இஸ் ஃபேர், கமருதீன் பாயிண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் ஃபேர். மூணுமே ஃபேரா இருந்தது ஆக்சுவலா. ஆனா அது பார்வதிக்கு அகைன்ஸ்டா தான் இருந்தது ஒரு பாயிண்ட்ல. அந்த இடத்துல அவன் அரோராவை பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். உன் தேவைக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள நீ எப்படி வேணாலும் ரொம்ப ஸ்மார்ட்டா உன் வேர்ட்ஸ் கேம்ல வந்து இப்ப கனிய சுகர் கோட்டுன்னு சொன்னா இந்த பொண்ணு வந்து எப்படி சொல்லு ஹனிகோட் சுகர் கோட் ஹனிகோட்டுன்னு கனிக்கு சொன்னாங்க. இந்த பொண்ணு வந்து எப்படி சொல்றது அப்படியே அது என்னமோ ஒரு நல்ல வார்த்தைடா, அது டபால்னு வரல. அதாவது வார்த்தைகள்ல வந்து இதுவே போயிடலாம், நமக்கு ட்ரெண்டிங்கான இந்த டைலாக்கே போயிடலாம். நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேடம். அது மாதிரி விஜய் சேதுபதியை பார்த்தாலே வாழைப்பழம் மாதிரி பேசுறா இந்த அரோரா. அரரா அடுத்த வாரம் லீடிங் சப்ஸ்கிரைபர்ஸ்லயே ஹெவி பேமெண்ட் பண்ணி நான் போலான்னு நினைச்சேன். என்னடா அது இப்படி ஆகி போச்சே. நம்ம வேற ஐடியில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே சார், இது சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை கேக்குறேன், நீங்க யாருக்கு இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல இன்னைக்கு எலிமினேட் ஆகி போனவங்களை விட்டுட்டு மீதி இப்போ ரைட் நவ இருக்கிறவங்கல டிடிஎஃப் இவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறது ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பழனிசாமி பாலன்ல என் பக்கம் திருப்பிட்டேன். வழக்கமா இந்த மாதிரி கேள்வியை முதல்ல நான் கேட்டுருவேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் போவேன். இன்னைக்கு என் பக்கம் திருப்பினேன். நானும் சொல்றேன் இன்னைக்கு முதல்ல நீங்க, அப்புறமா நான் சொல்றேன். அந்த மெசேஜ 2 பேரும் தானே படிச்சோம். மேல் பேரா நீ, கீழ் பேரா தான் நான். கரெக்ட் சார். அதிகமா நல்லா தெரிஞ்சுக்கோ, அதிகமான பேட் வேர்ட்ஸ் உனக்கு தான் வந்தது, எனக்கு கம்மியா தான். அந்த ஒரு மெசேஜ்ல அவர் யாரும் அந்த ஒரு மெசேஜ் அப்படிதான். மத்த மெசேஜ்ல எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு வர வேண்டியது வந்தது, உனக்கு வந்தது. அது நீ பிரிச்சுக்கிறது நீ பிரிச்சுக்கோ, நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கண்டென்ட் நீ ட்விட்டர் பூரா பயங்கரமா போயிட்டு இருந்தது, அதெல்லாம் விட்டுருவோம். சரியா? சரி, இப்ப நீ கேட்ட கேள்விப்படி நம்ம வந்து விஜய் சேதுபதி சார் 3 ஆங்கிள் தான் டிடிஎஃப் பிரிக்கணும். 3 ஆங்கிள் தான் டிடிஎஃப் பிரிக்கணும். எப்பவுமே இந்த சீசன்ல எந்த சீசன்லயுமே டிடிஎஃப் அப்படின்னு வரும்பொழுது டிடிஎஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டா
இதான் பாயிண்ட். டிடிஎஃப்க்கு எல்லாருமே எலிஜிபிள் தான், சரியா? ஆனா இந்த கொடுத்த வந்த 4 வாரத்திலேயே இருக்கிற பிளேயர்ஸை விட பிரமாதமா விளையாடுறாங்கன்னு இப்போதைக்கு வைல்ட் கார்டுல வந்த அந்த 2 பிளேயருக்குமே அந்த பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி கிடையாது டிடிஎஃப்க்கு. சோ ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் ரூல்ட் அவுட். மொத்தம் 4 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க. ஆதிரையே கணக்கிலே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆதிரை வந்து ஒரு சின்ன இவிபி விளாக் பண்ண வந்தாங்க, விளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்கள விட்டுரு, சரியா? நான் மத்த வைல்ட் கார்டா வந்த அமிதன் இவங்க போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான், சாண்ட்ரா, திவ்யா. அவங்க 2 பேரும் ஒரு டிடிஎஃப்கான இது ஷோவை பார்த்துட்டு வந்துமே தன்னுடைய லிமிட்டெட் பிரசன்ஸ்ல இந்த ஷோவுடைய பிரதான புள்ளி அப்படின்ற அந்த நேம 2 பேருமே எடுக்க விட்டாங்க. டிடிஎஃப்க்கு டிசர்வ்டுன்றது அந்த அந்த ஷோவை பார்த்துட்டு வந்தே இவங்களை சர்வாதிகாரமா ஆடி ஸ்பாட் லைட் திருடக்கூடிய அந்த எபிலிட்டி இல்லாம போயிடுச்சு இவங்க 2 பேராலையுமே. சோ இவங்க 2 பேர் கிடையாது, சரியா? சுபிக்ஷா அரோரா ஆப்வியஸா கிடையாது, சரியா? ஏன் கிடையாது சுபிக்ஷா அரோரா அப்படின்னா, டிடிஎஃப் அப்படின்றதுக்கு போடுற எஃபர்ட்டை விட ஒவ்வொரு வாரமும் சுபிக்ஷா அரோரா வந்து நாமினேஷனுக்காக உட்கார வைக்கப்பட்ட காரணமே நீங்க அதிக எஃபர்ட் போடாதம இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இன்னொருத்தங்க ஷேடோல கேம் ஆடுறீங்கன்ற அந்த ஆங்கிள் டிராவல் பண்ணதுதான் பிரதான காரணம். எஃபர்ட்டே போடலன்னு சொல்ற முடியாது. அவங்க போட்ட எஃபர்ட் இல்லைன்றதுனாலதான் மெஜாரிட்டி ஆஃப் நாமினேஷன்ஸ்குள்ள அவங்க வந்தாங்க, சரியா? சோ கேமோட ஸ்பாட்லைட் 1 hourல பெருசா கவரேஜ் இல்லாத ஆட்கள் யாருன்னா சுபிக்ஷா, அரோரா. அதுக்கப்புறம் யார்? இந்த ரெண்டு 4 பேர் அவுட்டா? இந்த 4 பேருக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பீப்புள்ல கனியை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதனால கனி வந்து எவிக்ஷன்ல போயாச்சுன்றதுனால பாயிண்ட் எடுத்துருவோம். ஆனா அப்ப கனி இருந்தாங்க, சரியா? இந்த மேட்டர் சொல்லும் போது கனி இருந்தாங்க. பட் கனி எவிக்ஷன்ல போயிட்டு நமக்கு தெரிஞ்சிட்டதுனால கனியை ஒமிட் பண்ணி பேசுவோம். சோ மிச்சம் இருக்கிறது யாருன்னா வினோத், கம்ருதீன், பார்வதி, விக்ரம், சபரி. இந்த 5 பேர். இப்ப சபரி, விக்ரம், வினோத், பார்வதி, கமருதீன், இந்த 5 பேர் டிசர்வ்டா. திவ்யாவும் இருக்காங்க. இல்ல நான் திவ்யா, சாண்ட்ரா ரூல்ட் அவுட்னே. வைல்ட் கார்டுல 2 பேரும் ரூல்ட் அவுட்ரா. ஏன்னா அவங்க கேம் பார்த்துட்டு வந்தோம், பெரிய ஸ்பாட்லைட் பொசிஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் அரோரா அண்ட் சுபிக்ஷாவும் ரூல்ட் அவுட்ரா. கனி வெளியில போயிட்டாங்க, சரியா? கிட்டத்தட்ட 5 டிக்கெட்டை நான் வெளில எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிற 5 பேர் தான் இவங்க.